நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. நிறைவு பெறுவதையாக இருக்கும் ஐயா திரு எரிமலை ராமச்சந்திர பரேகா நிறுவனர் தமிழர் சேவை கட்சி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீர வணக்கம். இன்றைக்கு தமிழர் நாள் எல்லை மீட்பு போராட்டத்தில் தெற்கெல்லை வடக்கெல்லையில் போராட்டத்தில் உயிர் நீத்த உத்தமர்களுக்கு வீர வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு எல்லையை மீட்பு நாள் மட்டுமல்ல, தமிழருடைய நிலங்களை அந்நியர்களுக்கு விட்டுக் கொடுத்த நாளும் இதே நாள் தான். பீர்வேடு, சித்தூர், தேவிகுளம் போன்ற இடங்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம் தமிழர்களே. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆட்சியில் இந்த தமிழர் நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தன்னுடைய அறிக்கையாக ஒரு தமிழர் வெளியிட்டிருக்கிறார். இது இன்றைக்கு நாமெல்லாம் தமிழ் குடிகள் ஒன்றிணைந்து சேர்ந்திருக்கிறோம். 1993 மறைந்த ஐயா நகைமுகனார் அவர்கள் திருப்பூர்ல தமிழ் சாதிகள் ஒற்றுமை மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை முதலிலே தமிழ் சாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்பதிலே கொண்டு திருமாவளவன் போன்றவர்கள் அந்த மாநாட்டில் வந்தார்கள். அப்பொழுது ஐயா நகைமுகனார் கட்சியினுடைய பெயர் திராவிட தமிழர் கழகம். அப்பொழுது என்ன வெளியிட்டார்கள் என்றால், தமிழா இவர்கள் எல்லாம் தமிழர் இல்லை என்று 1993 அரசு அதிகாரிகள் யாரெல்லாம் தமிழர் இல்லை, அரசியல்வாதிகள் யாரெல்லாம் தமிழர் இல்லை என்கின்ற ஒரு பட்டியலை வெளியிடப்பட்டது. அதுக்கு பிற்பாடுதான் இங்க மொழிவாரி மாநிலம் பிரிந்த பிறகு ஐயா முனாயாவுடைய உறவு ஐயா நகைமுகனாருக்கு ஏற்பட்ட பிறகு திராவிட தமிழர் கழகம் என்கின்ற கட்சி தனித்தமிழர் கழகமாக மாறப்பட்டது. ஐயாவும் பார்த்த பிறகுதான், அப்பொழுது குணாயா என்றால் யார் என்று எனக்கு தெரியாது. அன்றைக்கு திராவிடன் வீரம் என்று சொல்லப்பட்ட அந்த நூல் வெறும் வீரம் பேர்ல ஐயா நகைமுகனார் கொண்டு வந்தார். அப்பொழுது நான் ஐயா வீட்டில் தங்கியிருந்தேன். குணாயா வீட்டில் தங்கியிருக்கும் போது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மேக்கத்தாட், இன்றைக்கு பேசப்படுகிற மேக்கத்தாட்ல நானும் தடா ஆறுமுகம் போன்றவர் ஐயா குணாயாவும், அன்றைக்கு தேவதாஸ் பெங்களூரில் இருந்தார், இறையடியான்னு சொல்லப்படுகிற தேவதாஸ், நாங்கெல்லாம் அந்த பகுதியில அந்த மேக்கத்தாட்டினுடைய பகுதியை கால் வச்ச உடனே ஐயா அந்த ஒரு கோயிலை பார்த்து சொன்னாங்க, இது சோழர் கால கட்டுமானம்னு சொன்னாங்க. அப்ப தமிழனுடைய எல்லைகள் பறந்து விரிந்திருந்தார். ஒரு மாநிலத்தை இன்றைக்கு சுருக்கி கொண்டிருக்கிறோம். அதையும் பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு இருக்கிறார்கள். வீரப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஒக்கனைக்கல் பகுதியிலே வர முடியாத கன்னடர்கள் இன்றைக்கு ஒக்கனைக்கலை மனதேன்னு சொல்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த கன்னட முதல்வர் அழகா ஒரு பேட்டியில சொல்றாரு, கர்நாடகத்துல தம்பிக்கு தெரியும், இது கன்னட நாட்டை கன்னட நாளை ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் கொடியேற்றணும் சொல்றாரு, ஒவ்வொரு இல்லங்களும் கோலம் போடணும்னு சொல்றாரு. அப்போ பிஜேபி காங்கிரஸ் போன்ற பிரிவினை இல்லாமல் நாம் ஒன்றுபட வேண்டும், கன்னட நாளுக்கு நீயும் கொடியேற்றும் நானும் கொடியேற்றும் சொல்றாங்க. அந்த நிலை தமிழ்நாட்டில் இருக்குதான்னு சொன்னா யாருக்கும் அந்த மனசு இல்லை, யாருக்கும் மனசு இல்லை. வாய்ப்பு என்கின்ற வரும்போது மட்டும் தன்னை தமிழனாக காட்டிக் கொண்டிருக்கிற கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு தேர்தல் என்று வந்த பிறகு தமிழர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வருகின்ற தேர்தல் தமிழர்களை காக்க வேண்டிய தேர்தல் என்று சொல்றார். அன்பு உறவுகளே, இனிமேல் கருணாநிதி என்று சொல்லப்படுகின்ற கலைஞர் என்று சொல்வதை இன்றிலிருந்து நீங்கள் மறந்து பேர் கருணாநிதி. ஆனா இங்க
2009 ஈழத்தில் நடந்த கொத்து கொத்தாக எம் இனம் கொல்லப்படுகிற பொழுது அவங்க எந்த ராஜபக்சேவுடைய கையை இருக்கிற கூட்டுக்குழு கை குலுக்கியதோ அவர்களெல்லாம் நாம் நல்லவர்கள் நம்பி கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற தமிழேசி பேசுகிற தலைவர்கள் கூட மனவாழ்வு சொல்ல வைகோவுடன் கை கோக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இதுதான் தமிழ் தேசியமா? அன்றைக்கு நானும் செந்தில் மல்லர் சிவகுரு பறையா அவர் சிவகுலத்தோர் பேரை எல்லாம் சேர்ந்து திரு சிந்தமிழர் சீமானை சந்திக்கிறோம். ஏன் சந்திக்கிறோம்னா குறிஞ்சாங்குளத்தில் தமிழச்சி காந்தாரி அம்மன் கோயில் கட்ட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அந்த இடத்தில் தமிழேசம் பேசுகிற திரு சீமான் அவர்களே பாருங்கள் என்று சொல்றோம். கடைசி வரை வரவில்லை. இப்பொழுதுதான் தெரிகிறது திரு வைகோவோடு அவர் உறவு வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி இருப்பவர் எப்படி இந்த நிகழ்வுக்கு வருவார் என்ற எண்ணம் எனக்கு இப்பதான் தெரியும். அந்த திரு வைகோ சொல்றாரு, நாங்கள் அந்த காலத்துல இருந்து உறவாக இருக்கோம், இவரு கூட நாங்க பேசுவோம், நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ தூய தமிழ் தேசியம் என்பது என்ன? நான் தமிழன், என் தந்தை தமிழர், என் அம்மா தமிழச்சி, என் மனைவி தமிழச்சி, என் மருமகன் கூட தமிழச்சி, என் மருமகன் கூட தமிழன். யார் ஒருவர் பிற மொழியாளரை திருமணம் செய்து கொண்டு தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியாது. இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகளை நாம் கொண்டாட மறுக்கிறோம். திரு தடா ஆறுமுகம் அவர்கள் ஈழத்திலே இலங்கை ராணுவம் பலாலி ராணுவ முகாமில் சிறையில் இருந்தார். அங்குதான் பிளேகரன் போன்றவர்களுடைய கொல்லப்பட்ட இடம் அந்த பலாலி ராணுவ முகாம். அனுதாபம் ராணுவ முகாமில் கூட திரு தடா ஆறுமுகமும் சிமியோன் என்று சொல்கிற ராஜாவும் இருந்தார். அவர் 2 பேரும் இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டாடுவதற்கு இந்த தமிழகம் யாரும் தயாராக இல்லை. தடாவளி சிறையில் இருந்தார் திரு ஆறுமுகம். தடாவளி இருந்தாரு, இலங்கை சிறையில் இருந்தாரு. சிங்கள ராணுவம் தனி விமானத்தின் மூலமாக இங்கு அனுப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு. இங்கு அனுப்புகின்ற பொழுது அன்றைக்கு பொன்மாணிக்கவில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு தமிழர் அந்த வண்டியில் உட்கார வச்சும்போது அவருடைய தோல்ல ஒரு டயரை கொத்தி சங்கிலியை போட்டு கட்டி அங்கு கூட்டு. ஆனால் எப்படி முதல்வர் போன ஒரு சாலை அப்படியே கிடக்கவோ அதுபோல திரு தடா ஆறுமுகத்தையும் சிமியோன் ராஜையும் கைது செய்து வருகின்ற பொழுது அன்றைக்கு இங்க யாரும் இல்லை. அந்த அளவுக்கு காலி இருந்துச்சு. அன்றைக்கு தராசிலே தமிழ்நாட்டில் தற்கொலை படை தயார் தயார் என்று அன்றைக்கே இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வரலாறு என்ன இருக்கு அவர்களை பற்றி தெரியுமா? தம்பி சுபமுத்துக்குமார் கூட என் வீட்டில் தங்கியிருந்த தம்பி தான். அவரெல்லாம் காக்கிற ஒரு நிலை இன்றைக்கு தடா சந்திரசேகரன் சொல்றவே ஐயா நடைபெறாதும் தடா ஆறுமுகமும் இல்லை என்று சொன்னால் அந்த தடா என்ற சொல்லே இல்லை. நிறைய பேர் தடா போடுறாங்கல்ல, அதுல பல பேர் தடா வழக்கே இல்லை. 6 மாசத்துல வெளியே வந்தவர்கள் இருக்கிறார், வெளியே வந்தவர்கள் இருக்கிறார். உண்மையிலே தடா சிறையில் ஐயா குணாயாவும் நெடுஞ்செழியன் போன்றவர்களால் இருந்த காலத்தில் அவர்களோடு சமகால தன்னை தியாகம் செய்து கொண்ட இந்த உத்தமர்களை இந்த தமிழிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களை அடையாளம் காண்பதற்கு கூட யாரும் தயாராக. அப்படியே என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாம் திரு அதியமான் அவர்களோ அண்ணன் எடப்பாடியை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்ன? தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். அவர் தமிழர் என்பதனால்தான் இன்றைக்கு நவம்பர் 1 தமிழர் நாள் என்றாவது இருக்கிறோம். அதெல்லாம் யாரும் சொன்னாலா? தமிழ் தேசிய பேசுறவங்க பொதுக்கூட்டம் கூட்டுறதை வச்சு நீங்க கண்டுக்கூடாது. அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு சாமதியத்தை இதெல்லாம் சாதியா ஜி.டி. நாயுடு என்ற பேர் ஒரு தொடக்கத்தில் தமிழ் தேசிய பேசிய சுபவி சொல்றாரு, உங்க கண்ணுக்கு ஜி.டி. நாயுடு என்பது சாதியா தெரியுது, எங்களுக்கு ஒரு விஞ்ஞானியா தெரியுது. ஐயா முத்துராமலிங்க அவர் பேரை போடும்போது நீங்க என்ன சொல்றீங்க? தேவர் என்பது சாதி பேருக்கு ஒதுக்குறீங்க. வாவு சிதம்பரம் இல்லைன்னு இருந்த பேர் வெறும் சிதம்பரனாக மாத்துறீங்க. ஆக இந்த தெலுங்கை பின்புலமாக கொண்ட தெலுங்கர்களை எல்லாம்
சாதி ஒழிப்பு என்பது தமிழர்களுக்கு மட்டும்தானா? உங்களிடம் இல்லையா? திராவிடம் திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களே தோழர் திருமாவளவன் சொல்கிறார், ஒரு நேரத்தில் திராவிட மண் என்று ஒண்ணும் இல்லை. எங்கிருந்து திராவிட மண்? எது திராவிட மொழி? அதற்கு தனிமொழி தான் இருக்கு. இங்க என்ன கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆரியர்களும் திராவிடர்களும் நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், ஆரியர்கள் என்பவர்கள் கைவர் போலன் கருவாய வழியாக ஒரு நபர் கூட வரவில்லை என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அப்ப ஆரியர்கள் யார்? வடக்கே இருந்து வந்தவர்கள். கைவர் போலன் கருவாய் வழியாக ஒரு நபர் கூட கீழே இறங்க முடியாது. அது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. நாமெல்லாம் என்ன சொல்றோம்? ஆரியர்கள் தான், ஆரியர்கள் தான். சாதியை பிரிச்சா வர்ண கோட்பாடு உருவாக்குறான். யார் உருவாக்குறான்? கிரேக்க நாட்டில் இருந்த அரிஸ்டாட்டில் தான் முதல் முதலில் வர்ணத்தை பேசியவர். அவன்தான் நாங்கள் சிறப்பாக இருப்பதற்காக என்ன என்று சொன்னால், இறைவன் எங்களை தங்கத்தில் படைத்து வைத்திருக்கிறார். கருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களை இரும்பில் படைத்து விட்டால் இறைவன் சொல்றான். அப்ப இந்த வர்ண கோட்பாடுகள் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் எங்க அப்படின்னா, வடக்கில் இருந்து வடுகம் உள்ளே உள்ளது. ஆரியமும் திராவிடமும் வடுகம் தானே தவிர யாரும் இல்லை. இங்கு தமிழர்கள் அவருடைய அடமணியை பார்ப்பார் என்று சொல்லியிருக்கு. பார்ப்பான் என்று சொன்னால் பறையினர் தான் மாசை போடுறவர்கள் பதிவு செய்திருக்காங்க. அந்த என்று சொன்னால் பறையினர் தான் முடிக்கும். மாசை போடுறவர்கள் சொல்றாங்க. இந்த பேரெல்லாம் பறையன், பறையோ, அந்தணன், இந்த உயர்த்த சொல்லலாம் இன்றைக்கு களவாடப்படும். இன்றைக்கு வரலாறை தெலுங்கரை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட இந்த வரலாறை திருடி கொண்டிருக்கிறார். வரலாறை மீட்பதற்கு நாம் நாதியத்த சமூகமாக இருக்கிறோம். சொந்த வரலாறு தெரியாத எந்த தேசிய இனத்துக்கும் விடுதலை இல்லை என்று சொல்கிறீர்களே. அப்படியெல்லாம் தமிழர்கள் இல்லை, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு தொடக்க காலத்தில் இல்லவே இல்லை. அப்ப யார் கொண்டு வந்தா? நாயக்க மன்னர்கள் காலத்தில் என்ன வந்துச்சு? அவருக்கு பாத பூஜை செஞ்சோம்னா என்ன ஆனா அப்படின்ற கேள்வி. இன்றைக்கு மதுரையில நானும் தம்பி ராதாகிருஷ்ணன் ஒரு முறை இன்னும் ஒரு இடத்துல திருமலை நாயக்கன் அமர்ந்த சேர்ந்து ஒரு ரவுண்டு போட்டு உட்காந்து, மதுரை பாண்டியன் ஆண்ட பகுதி, பாண்டியன் அமர்ந்த நாற்காலி எங்கே என்கிற கேட்கிற கேள்வி நமக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கு தம்பி சொன்ன திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோயில் சில அந்த வடக்கு வாய் ஈசானி மூலை என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில அல்லோலியான்னு கத்துற இந்த சேரப்பாபு என்ற ஒரு நீங்க நடந்து போக முடியுமா? அந்த பகுதியில் நடந்து போக முடியுமா? நாய் சத்து கிடக்குது, குப்பை கூலங்கள் இருக்கு, தமிழன் வெட்டிய குலைகள் எல்லாம் நாசமா போயிருக்கு. இன்றைக்கு சதுப்பு நிலங்கள்ல கூட இன்றைக்கு அனுமதி கொடுத்து வீடு கட்டி கொண்டிருக்கிறார். தமிழனுடைய வளங்கள் போய் கொண்டிருக்கு. தமிழனுடைய ஆத்துமணல் இல்ல, சாமியாக கொடுத்த மலை இல்லை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லப்பட்ட அந்த மலைகளை எங்க இருக்கு? ஏனென்றால் இந்த வடுகளுக்கு மலை எது? இந்த மலையால் ஏற்படுகின்ற நன்மை இது எது? இவன் அந்த தமிழர்கள் அத்தனை பேரும் மலையை கடவுளாக பார்த்தார்கள். கடவுள் பேரை சொல்லி காப்பாற்றினார்கள். இந்த வடுக ஆட்சிகள் மலையை கல்லாக பார்த்தார்கள். வெற்றம் கேரளாவில் ஆத்து மணலை எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருந்து ஆத்து மணல் கடத்தப்பட்டு கேரளாவில் இருக்கிறவன் மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் குப்பையாக கட்டிக் கொண்டிருக்கிறார். யார் தடுக்கிறது? யார் கேட்கறது? இல்ல. எந்த வடிவம் கேட்டான், எந்த புறமொழியாளர் கேட்டான், யாருக்கு குடிக்கும் இந்த எண்ணம்? தமிழனுக்கு தான் துடிக்கும். ஐயோ, என் முன்னோர்கள் ஆண்ட பகுதியாச்சே, முன்னோர்கள் ஆண்ட மண்ணாச்சே, என் தாயும் தந்தையும் ஒப்பாட்டும் வாழ்ந்த இடமாச்சே, இன்றைக்கு மருத்துவ கழிவுகளை எடுத்து வந்து கொட்டி கொண்டிருக்கிறார்களே, இதை கேட்பதற்கு நாதி இல்லையா அப்படின்னு கேள்வி. நாதி இருக்கும். எப்ப இருக்கும்? தூய தமிழன் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற பொழுது
தமிழ் தேசியம் மலருகின்ற பொழுது இதெல்லாம் நடக்கும். ஆக தமிழ் தேசியம் மலர்னா என்ன செய்யணும்? தமிழர்களை நீங்க இங்க அரசியல் பார்க்காமல் இவன் தமிழர், இவன் தமிழர் இல்லை, இவனால் நல்லது நடக்கும். சமீபத்தில் பிஜேபியினுடைய கவர்னர் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெலுங்கர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அரசு பகுதிகள் அதிகமாக இருக்கிறான்னு பிஜேபியில் இருந்து கொண்டிருக்கிற அக்கா தமிழச்சி என்ற தமிழச்சி. ஆக இங்க என்ன இந்த திராவிடம் என்ன செய்து கொண்டிருக்கும்? என்ன செய் அப்படி என்றால் தமிழரை அப்படியே ஒழித்து. எனக்கு முன்னே ஒருத்தர் பேசினார், முன்பு சகோதரர் பேசினார், இன்றைக்கு கொரோனா போன்ற ஊசி தடுப்பு ஊசி போட்டுக் கொண்டிருக்கிறார். எங்க வீட்டில் 8 பேர், என்னுடன் பிறந்தவர் 8 பேர். இன்றைக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ள முடியாத நிலையில் இன்றைக்கு தமிழர் தள்ளப்பட்டிருக்கு. யாருக்கா? வருகிற ஆட்சிக்காரர். இன்னைக்கு மதுவிலக்கு 729 கோடி ரூபாய் தீபாவளி ஒரு நாள் வைத்து மோசம் செய்து இந்த குடி என்ன செய்யும்? கல்லுண்ணாமை எளிய வள்ளுவன் வாழ்ந்த மண்ணில் இன்றைக்கு கள்ள குடிச்சு அந்த தலையில தண்ணீர போடுவோம். ஆண்மை இல்லை, உணர்வு இல்லை, ரத்த நரம்புகள் அத்தனை ஆடி போயிருக்கு. இப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி முன்னுக்கு வரும்? ஈழத்தில் பிறந்த எல்லாரும் மாவீரன் பிரபாகரனை போல் இங்கு ஒரு தமிழர், ஒரு தெய்வம் தேவைப்படுகிறது. 1994 ஜூலை மேட்டிலே பிரபாகரனுடைய பிறந்த நாள் விழாவை தேனி சென்றிருக்கிற கட்சியுடன் பலத்த காவல்துறையுடன் அங்கு அன்றைக்கு யாரும் தமிழ் தேசிய பேசுபவர்கள் பிரபாகரனுடைய புகைப்படத்தை வாய்க்குட்டில் வைத்துக் கொள்ள கூட தயங்கிற காலத்தில் அன்றைக்கு ஐயா ஹெல்ப்மனார் பேச அந்த கூட்டத்தில் ஐயோ அன்றைக்கு உலக தமிழர்களே மயான அமைதி நீங்கியது தமிழகத்தில். அன்றைக்கு உலக அன்னையிலிருந்து வந்த உலக தமிழர்கள் கூட செய்தி வந்துச்சு. அப்பனா நம்ம யாரை சந்தித்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை இங்க இருக்கிற சமுதாய தலைவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இவர்கள் யாரை கையை காட்டுகிறாரோ அவன் மட்டும்தான் எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும். அவங்க வந்தா மட்டும்தான் 44 பேர் பட்டியல் சமுதாயத்தில் பிறந்து போனாலும் கூட எங்க பட்டியல் சமுதாயத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டியலில் பிற மொழியாளர்கள் இருப்பதை ஏன் நீக்கலன்னு கேள்வி கேட்பதற்கு ஒரு தமிழ் ஒவ்வொரு சாதி பட்டியலிலும் பிற மொழியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் அனுபவிக்க வேண்டிய சலுகைகளை பிற மொழியாளர்கள் சேர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குரான் சொன்னா இக்கி பிக்கி என்பது அல்லாஹ் பெரிய மேலத்தில் இருக்கிற சாதியை இருந்து சின்ன மேலத்தில் சேர்த்து அங்கு மோனாடிக்கிறதுல வேளாண்மை தொழில் சொல்ற அதிசயத்தை எந்த நாட்டிலேயாவது கேட்க முடியுமா? மோனாடிக்கிறதுல எங்கேயா வேளாண்மை இருக்கு? வேளாண்மை வேளாண்மை கபிலர் சொல்வாரு, நரம்பு கருவியோ மன்னனும் சேரியில் பாடல் வழக்கில் அவை வந்தவர்கள் கபிலார். அப்போ நரம்பு கருவியோன்னு சொன்ன அதே ஒரு தொண்ட மண்டலத்தில் வண்டமிழ் மயிலையில் வேளாண்மை கொள்ளும் வேளாண் உறவு இருந்தார் கபிலர். அப்போ இசைப்பதில் அதில் வேளாண்மை வருதா? என் தாய் கூட ஒன்று கேட்குது, எங்களுக்கு வேளாண் பட்டம் கொடுங்க, நாங்கள் வேளாளர்கள் தான். உனக்கு என்ன சந்தேகம்? அவர்கள் வேளாளர்கள் தான், நெல்லை விளைத்தவர்கள் தான், விவசாயிகள் தொழிலாளர்கள் கொண்டவர்கள் தான். ஏன் வேளாளர் மோனாடிக்கிறது நீ வேளாளர்கள் சொல்லும்போது விவசாயம் செய்த என் மக்கள் வேளாளர்கள் சொல்றதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குல்ல? சொல்லிக்கிட்டோம். பாண்டியனா இருக்கிற எல்லா தமிழ் சாதிகளும் பாண்டியர்கள் தான். சேரனா இங்க இருக்கிற எல்லா தமிழ் சாதியும் சேரன் தான். சோழனா இங்க இருக்கிற எல்லா தமிழ் சாதியும் சோழன் தான். இவர்தான் சோழர், இவர்தான் பாண்டியர் என்று யாராலும் கையை கட்டி ஒரு சமுதாயத்தை காட்ட முடியும்? யாரும் இல்லை. தமிழர்கள் அத்தனை பேரும் மூவேந்தர்கள் தான், மூவேந்தர் வழியில் வந்தவர்கள் தான். அதே போல இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இல்லாத ஒரு நிலை எப்படி கர்நாடகத்தில்
ஒரு கொடியில் கொடியை வடிவமைச்சு அந்த நாளை விடுமுறை நாளாக ஆக்க வேண்டியது யார் கடமை? முதல்வருடைய கடமை. அந்த முதல்வருக்கு இடதுசாரிகள் பொருள் நேரா பார்த்து தமிழ்நாடு நாளை நீங்கள் தமிழ் கொடியை உருவாக்குவது பொருள் பண்ணுவாங்க. இன்று வரை செவி சாய்க்கவில்லை. தேர்தல் வந்த பிறகு அறிவிப்பு வரும், தமிழ்நாடு நாளை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பார். ஆக இவர்கள் தேவைப்படுகின்ற பொழுது, தமிழ்நாட்டுடைய வளங்கள் சுரண்டப்படுகின்ற பொழுது பல லட்சம் கோடி தமிழக மக்கள் மீது வரி சுமையை இந்த திராவிட மாடல் அரசு ஏற்கிறது. யார் நல்லா இருக்கிறது, யார் வரி சுமக்கிறது? நான் சுமக்கணுமா? நீ வாங்குற கணக்குகளா? நீ வாங்குற கணக்குகளா நான் சுமக்கணுமா? என்ன உங்கள் பார்வை? எல்லாத்திலும் கூட அருமை சகோதரர் அதியமான் தெளிவாக சொன்னார். நீங்கள் வேலை வாய்ப்பிலே ஊழல் செய்ய 888 கோடி ரூபாய் ஊழல் செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்திருக்கு. குடும்பத்தோட உள்ள போறீங்க. அதுல எத்தனை பேர் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? இடஒதுக்கீடு எத்தனை தமிழர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற நிலை சொல்லணும்ல? ஏன் தமிழெல்லாம் பரதேசிகளா பார்த்து கொடுக்கிறார்? பரதேசிகள் சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் ஈழத்தில் பரதேசி ஆட்கள் போர் பட்டியல் எல்லாருடைய தமிழ் குடிகளுடைய பேரை அன்பு உறவுகளே, பரதேசி என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அது தமிழர்களுடைய அடையாளமாக ஈழ பட்டியலை சொல்லப்படும். அப்ப இவர்கள் எல்லாம் என்ன? தமிழர்களுக்கு எத்தனை பேர் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு? ஓஏ போஸ்டிங் ஒரு வேலை வாய்ப்பு. அதுல முழுக்க 3% இடஒதுக்கீடு பெற்ற தெலுங்குகளான அவங்களுக்கு ஒரு பறையனுக்கு ஒரு பல்லக்கு பட்டியல் சொல்லுகின்றன. ஒருத்தவங்க வேலை கிடைக்கல. இவன் எப்படி கொண்டு வந்தான் அந்த இடஒதுக்கீடை? நெருங்கி அதிகமாக வாக்கெடுத்தவனுக்கு முதல்ல வேலை கொடுக்காம இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலையை கொடுத்துட்டு நெருங்கி அதிகமாக வாக்கெடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு பட்டியல் சமுதாயத்தில் பலருக்கும் பறையருக்கும் வாய்ப்பே கொடுக்காத அந்த வாய்ப்பு பொது. யார் கேட்கிறது? கூட்டணியில் இருக்கிற பட்டியல் சமுதாயத்திற்கு நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அதை தட்டி கேட்கணுமா இல்லையா? இது மக்கள் விருப்பமா, கூட்டணி விருப்பமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மக்களுக்கு உண்டானதா இந்த கூட்டணி அல்லது தேர்தலுக்கு உண்டான கூட்டணியா? தேர்தல் என்பது யாருக்கானது? நீங்கள் யாருக்காக தலைவராக இருக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி நமக்கு. அப்படின்னா இதெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இடஒதுக்கீடு என்ற உண்மையிலே ஐயா சொல்வாரு, இடஒதுக்கீடு இருக்கின்ற வரை சாதி ஒழிவதற்குண்டான வாய்ப்பே இல்லை. சாதியை கட்டி காக்கிற ஒரு வேலையை இந்த இடஒதுக்கீடு செய்து அதை இடஒதுக்கீடு இருக்கிற வரை சாதி ஒழிக்க முடியாது. சாதி ஒழிப்பு பேசுற திருமாவளவன் இந்த ஸ்டாலின் அறிவிப்பு சொல்ற உங்க பேருக்கு பின்னாடி இன்னும் இருக்கு, இருன்னு மாற்றிடுவோம். இருன்னு மாற்றிட்டா அதை மத்திய அரசு சாதி ஒழிப்பு என்பது இன்னா இல்லா என்பது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் சாதி சண்டைகள், ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை வெட்டி கொள்வதற்கு யார் காரணம்? பின்வாழ்க்கை வடுகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். வடுகர்கள் இருக்கிறார். ஒரு புள்ளியில் பிறமொழியாளர்களை தமிழர்களை வெட்டி கொள்வதற்கும் சாதி சண்டைகள் நிற்காமல் பெறுவதற்கும் இது நடக்கும். அந்த நாள்ல தொடக்க நாள்ல வன்னியர் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் சி.என். ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு தமிழ் கொடி உருவாக்கும். நான் முதலில் கர்நாடகத்தில் கால் வைக்கும் போது ஒரு அந்நிய தேசத்தில் கால் பதிக்கிற என்ற அச்சம் மனநிலை எனக்கு வந்துச்சு. ஏனென்றால் அவை எல்லா சிவப்பு குஞ்சில் அடிச்சு நகராட்சி அடிச்சு. அப்போ நம்ம பிற மண்ணில் வந்து கால வச்சிருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். அன்றைக்கு இன்னைக்கு இருக்கிற பெங்களூர் எருமையூர் தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஊர். மைசூர்ல இருக்கிற திரு நாச்சியப்பா சொன்னார் தமிழர்.
அவர் சொன்னார் அன்னைக்கு, காவேரி பிறப்பது குடலில் யாரிடம் நீர் பிறக்கிறதோ அவர்கள் தான் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொண்டாடி வந்தார். மாச்சப்பம் குடகு மாநில தலைவர் இன்னைக்கு நலமுடன் இருக்கிறார் என்று கேள்வி. அன்றைக்கு இங்கு ஆட்சி செய்த கருணாநிதி ஒரு நாள் அவரை சந்திப்பதற்கு இந்த கருணாநிதி மறுத்தார். காவிரி சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும், முல்லை பெரியாறு அணை சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். எப்பயுமே தமிழர்கள் எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தான் தெரியும், ஈழத்தில் நாம் எப்படி அல்லல் பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மக்கள், அதே போல இன்றைக்கு எல்லையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் மக்கள் அன்றாடம் சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு? இன்று வரை இதே கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலினை கேட்கிறேன், கண்ணகி தமிழச்சினா கண்ணகி கோயிலுக்கு தமிழர்கள் போய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? போய் வர முடியுதா? மலையாளிகள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இமயத்திலிருந்து மன்னன் கல்லை கொண்டு வந்து கற்பனை செய்யும் கண்ணகிக்கு இங்க சிலை வடித்தான். அந்த கோயில்ல இன்றைக்கு நாம் போக முடியாத ஒரு அவல நிலை. நேரம் காலம் தாழ்ந்து போவதனால் என் உரைக்கு சிறையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பற்புன சதாசிவத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அடுத்தபடியாக ஜே.பி. ராஜன் புரட்சி தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜே.பி. ராஜன், புரட்சி தமிழ் கட்சியின் மாநில தலைவர். நாங்கள் 10 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சியில் செயல்பட்டு சீமானின் நடவடிக்கையை பிடிக்காமல் அவர் போலி தமிழ் தேசியவாதி என்பதன் காரணத்தினாலே சென்ற ஆண்டு தேசிய தலைவர் பிரபாகர் வழிவந்த மாவீரன் தமிழரசன் அவர்களின் நினைவாக அன்று புரட்சி தமிழ் கட்சி என்று தொடங்கப்பட்டு இதுவரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். அண்ணன் சுபமுத்து குமார் அவர்களால் தொடங்கப்பட்ட நாம் தமிழ் கட்சி என்று நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கின்ற நிறைய பேருக்கு அது தெரியாது. சீமானால் தொடங்கப்பட்ட நாம் தமிழ் கட்சி என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு தவறான செய்தி. நாம் தமிழ் கட்சி அண்ணன் சுபமுத்து குமார் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த தமிழ்நாடு நாளில் தமிழ் தேசிய குடிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பழைய தமிழக வரலாறை பற்றி நாம் பேச இருக்கிறோம். நடப்பு ஆண்டில் தமிழ்நாடு தெலுங்கு தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இங்கே இருக்கின்ற நிறைய மந்திரிகள் எல்லா தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர்கள். நாம் வாழ்கின்ற திருவண்ணாமலை பூமி இப்போ தெலுங்கு பூமியாக மாறிவிட்டது. அதில் இருக்கிற யாவர் வேலு அவருக்கு பிறகு அவரது மகன், இங்கு ஸ்டாலின் இருப்பது போல அவருக்கு பிறகு அவரது மகன், துரைமுருகன் இருப்பது போல அவருக்கு பிறகு அவரது மகன் என்று 40 ஆண்டு காலம் தெலுங்கு தேசமாக மாறிவிட்டது. தமிழ்நாடை மீட்கின்ற பணியில் நாங்கள் செம்மையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடை பழைய கதைகள் வரலாறு பேசி இந்த மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட நடப்பு ஆண்டில் 2026 தேர்தல் தமிழரை ஆள வேண்டும், தமிழ் தேசியவாதிகள் புதிய சிந்தனையோடு தமிழ் தேசத்தை 30 கட்சிகள் தமிழ் அமைப்புகளுக்கு ஒன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களெல்லாம் பதவி அதிகாரம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பதவி அதிகாரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் தமிழ் மொழியை சார்ந்த ஏதோ ஒரு தலைவரை, ஆளுமை உள்ள ஒரு தலைவரை ஆதரித்துதான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடி அவர்களை எங்கள் கட்சியை சார்ந்து நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதோடு தமிழ் தேசியத்தை தமிழக மக்கள் புதிதாக தாவேக என்ற கட்சியை தொடங்கியுள்ள விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து இந்த
மற்ற தமிழ் குடிய எனக்கு எங்கள் கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஏவா வேலை எதிர்த்து திருவண்ணாமலையில் நான் களம் காணுவேன். வருகின்ற 2026 தேர்தலில் திருவண்ணாமலையில் உள்ள ஏவா வேலை அங்கிருந்து திரட்டி அடிக்கும் பணியில் புரட்சி தமிழ் கட்சி ஈடுபடும். அதே போல தமிழ் குடிகளை சேர்ந்த நீங்கள் எங்கெல்லாம் கட்சியில் எடப்பாடியோட ஆதரவு தெரிவித்து நாம் அனைவரும் ஒன்று திரண்டு ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்குண்டான வேலைகள் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்துக்கள். நாம் இவர் தனித்தனியாக இருந்தால் இதனால் எந்த பயனும் யாருக்கும் கிடையாது. காலகாலத்தில் 2010 நான் அரசியலுக்குள்ள வரும்போது அன்றைக்கி இதே மாதிரி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி தமிழ் தேசத்தை பற்றி நாங்கள்லாம் பேசணும். தமிழுக்கு போராட்டம் முன்னாடி போட்டு கத்தனம் எல்லா வேலையும் பண்ணோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு நம்மளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு தெலுங்கர்கள் ஆட்சியாக தமிழ்நாடு மாறி இருப்பது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதில் உள்ள அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். நம்ம ஒன்றா இருந்தால் எடப்பாடி கிட்ட நம்ம ஆளுக்கு ஒரு தொகுதி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஆனால் நம்ம ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். திருவண்ணாமலையில் நான் போட்டியிடும் போது உங்கள் அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக வர வேண்டும். உங்களுக்காக நாங்களும் வருவோம். புரட்சி தமிழ் கட்சி எப்போதும் தமிழ் குடிகளின் வளர்ச்சிக்காக தான் பாடுபடும் என்பது என் தாழ்மையான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவண்ணாமலை வேலைக்கு சொந்தம் அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக ஒரு சொன்னாங்க. எனக்கு தெரியும், அருணாச்சல தேசமாக மாறவுள்ள திருவண்ணாமலையை மீண்டும் திருவண்ணாமலை தான் என்று மாற்றும் நடவடிக்கைகளில் நாங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம். அதை உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த தமிழ் மொழிகள் ஒற்றுமை கூட்டம் நாம் அனைவரும் இணைவதற்கு ஒரு பாலமாக அமைது என்று நம்பிக்கையோடு எடுத்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இந்த 2ஆம் ஆண்டு கூட்டத்தினை எதிரிகள் நடத்தக்கூடாது என்ற சூழ்ச்சியை முறியடித்து சிறப்பான ஒரு கூட்டத்தை குடிகளின் கூட்டமாக ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் பத்மன் வன்னிய கவுண்டர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு இருக்கின்றேன். எமது அழைப்பை ஏற்று நவம்பர் 1ஆம் தேதியாக இன்று தமிழர் குடிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தீபாவளிக்கு முதல் நாள் வரை நான் ஒரு 10-15 நாட்கள் அரங்கத்துக்கு தேடி அடைந்தேன். எனக்கு அந்த அரங்கம் என்ன நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாடு நாள் இல்லை, தமிழ்நாடு நாள் இல்லைப்பா, இன்னைக்கு வேற நிகழ்ச்சி. இப்படியே ஒரு 5-6 அரங்கங்கள். பொருளாதாரத்துக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சரி, வேண்டாம், இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தலாம் அப்படின்றப்ப தீபாவளி அன்றைக்கி எனக்கு நினைக்கிறது அன்னோன் கால் அப்படின்னு. சரி, வெளிநாட்டில் யாரும் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு எடுத்து பேசினப்ப எனக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு அந்த நண்பர் பேசினாங்க. இந்த தமிழர் கூடலாம் நீ பண்ணாதப்போ அவன் வேலையை பாரு, ஏன்னா நீ இது போன இடமும் உனக்கு அரங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நீ எங்கே போனாலும் கிடைக்காது, அதனால் வீணாக முயற்சி செய்யாத உன் வேலையை பாரு, மீறி நீ இதை நடத்துறீங்கன்னா பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் தான் சரி, அது என்ன பின்விளைவுகள் பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ பின்விளைவுகளை பார்த்துட்டோம் கடந்த 2009 அதுக்கப்புறம் தான் தீவிரமாக இறங்கினேன். என்னுடைய உறவுகள் பங்களிப்போடு மிக சிறப்பாக இந்த கூட்டம் நடந்திருக்கிறது. இனி வரும் காலங்களில் இந்த கூட்டம் அரங்கத்தை தாண்டி பொதுக்கூட்டமாக மாறும். இன்னும் ஒரு 2-3 மாதங்களிலே அதற்கான திட்டமிடலை செய்து கொண்டிருக்கிறோம். இனி தமிழர் நாட்டை தமிழர் ஆளும் நிலையை உருவாக்குவோம். தெலுங்கர்கள் இனி திராவிடத்தில் ஒழிந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் போல வச்ச முடியாது என்ற நிலையை தமிழர் குடிகள் உணர்த்த வேண்டும். அதுதான் நிலைப்பாடு. தமிழர் குடிகள் சாதி பின்னோட்டோடு அப்படின்னும் எல்லாருமே வச்சாங்க. எல்லாருமே எதுக்கு தேவையில்லை, விட்டு போனதே நம்ம திரும்பவும் அப்படின்ட்டு
தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் சாதி இருக்கும் பொழுது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது? தமிழரை இல்லாமல் செய்வதற்கு தான் அந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிறத புரிய வச்சு முதலில் நான் புரிய வைத்தது என்னோடு இருந்த ஐயா சீதைமைந்தன் அவர்கள் தான். அவர் புரிய வைக்க தான் எனக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சு. அவர் புரிய வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்ம போகலாம் அதை பேசும்போது இந்த அருக்கண்ணனார் சொன்னார், ஏன்பா இன்னும் நீ சாதி மதம் தான் கேட்டார். ஐயா நான் எப்பயுமே சாதி மதம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றது 2014ஆம் ஆண்டு தெலுங்கர்கள் வந்து முதல் முறையாக சென்னையில் உப்பர் விழா, அதாவது உகாதி, வீரவாண்டி கட்டிக்கொண்டு இன்னொரு 3 நாளும் சேர்த்து ஒரு முப்பெரு விழா கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்வு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த பத்திரிகையில் விளம்பரம். இது ஐயா பார்த்தா சொல்றாரு, என்னையா எல்லா பத்திரிகையும் இந்த ஒரு விளம்பரம் வந்திருக்கு, அலைக்கடலான வாரிகள் ஆர்வரித்து வாரிகளாக போட்டுருக்காங்க, இது நடந்தா சிக்கலாச்சு அப்படின்னு. அப்புறம் தன்மான தமிழ் சாதிகள் கூட்டு இயக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு நட்பு தயார் பண்ணி போய் பெரியமேடு காவல் நிலையத்தில் அது வந்து 2014 தேர்தல் நேரம் காவல் நிலையத்தில் ஆள் இல்லை. அன்னைக்கு அன்னைக்கே நம்ம பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் ஒரு 3 மகிழ்வு திட்ட நண்பர்கள்